ஓகே, இந்த 2025ல எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பேருக்கு பின்னாடியும் 5G அப்படிங்கிறது ஃபோன்ஸோட செகண்ட் நேம் மாதிரி ஆயிருச்சு. பட் என்ட்ரி லெவலில் எல்லாரும் வாங்குற மாதிரியான ப்ரைஸில் இந்த 5G அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா போக்கோவோட C71 இருக்குது. என்னதான் என்ட்ரி லெவல் ஃபோனாகவே இருந்தாலும் நம்ம கொடுக்குற விலைக்கு ஒர்த் அண்ட் யூஸபிளாக இருக்கணும்ல, அப்படி இருக்குதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு குயிக்காக ஃபோனோட பாக்ஸ் கனெக்ட் என்னலாம் இருக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸில் ஃபோன் தவிர 15 வாட்ஸ்க்கான சார்ஜர், அதுக்கான டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் ரொம்ப ஹெவியாக இல்லை, பட் 15 வாட் சார்ஜருக்கு இது போதுமானது. அடுத்து சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பாக்ஸ்லேயே இந்த ஃபோனுக்கு கவர் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஒரு பேசிக்கான சிலிக்கான் கவர் கொடுத்துருக்கலாம். ஸ்டில் இது என்ட்ரி லெவல் ஃபோன், ஸோ இதெல்லாம் காஸ்ட் கட்டிங். ஸோ அடுத்து ஃபோனை பார்த்தோம்னா பேக் சைடு டியூயல் ஃபினிஷிங் மாதிரியான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மேட் ஃபினிஷ், இன்னொரு சைடு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் மேட் ஃபினிஷ் இருக்கிற பகுதி அதிகமாக இருக்குது. சைடு ஃப்ரேம்ஸும் பேக் பேனல் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக் பேனலில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக படிஞ்சிருது. அதுவும் இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக படிது. அண்ட் சைடு ஃப்ரேம், பேக் பேனல் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமோட குவாலிட்டி ஓகே, நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனால் பேக் பேனல் ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் கீ அண்ட் பவர் கீ கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் கீயும் பவர் கீயும் சைடு ஃப்ரேம் என்ன கலர் இருக்கோ அதே கலரை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்யூம் கீஸோட குவாலிட்டி எதிர்பார்த்த விடவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வால்யூம் அப் பண்ணும்போது ஸ்மூத்தாக நாய்ஸ் எல்லாம் இருக்குது. டவுன் பண்ணும்போது கொஞ்சம் அவ்வளோ இல்லை. ஏன் இந்த வால்யூம் அப் அண்ட் டவுனோட குவாலிட்டி ஒரே மாதிரி இல்லைன்னு தெரியல. ஒருவேளை இந்த யூனிட்ல மட்டும் தான் இப்படி இருக்குதா, இல்லை நீங்கள் இந்த போக்கோ C71 வச்சிருந்தீங்கன்னா அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த பவர் கீன்னு பார்க்கும்போது இந்த பவர் கீயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஆக்ட் ஆகுது. வால்யூம் கீயும் பவர் கீயும் பார்க்குறக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அண்ட் பவர் கீ ஓகே, நார்மலாக வேலை செய்யுது. இந்த ஃபோனில் எங்களை சர்ப்ரைஸ் பண்ண விஷயம்னு பார்த்தோம்னா அது இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அதுவும் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்டை கேப்சர் பண்ண அதே பொசிஷன்லையோ அல்லது டேரக்ட் ஆப்போசிட்டாக 180 டிகிரியை திருப்பி ஃபிங்கர் பிரிண்ட்டை கேப்சர் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ணும் பொழுது 9 out of 10 டைம்ஸ் பர்ஃபெக்டாக அன்லாக் ஆயிடுது. ஒருவேளை ஆங்கிளை மாற்றி ஃபிங்கர் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ கொஞ்சம் தடுமாறுது. அண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பயன்படுத்தி ஃபோனை அன்லாக் பண்ணும்பொழுது ஃபோனை அன்லாக் ஆகிற ஸ்பீடும் நல்லா இருக்குது. ஸோ அவரால் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மோஸ்ட்லி ரிலையபிளாக இருக்குது. ஸோ அவரால் இந்த ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 பக்கமும் சைடில் கர்வ்ஸ் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஃபோன் பெருசாக தான் ஃபீல் ஆகுது. ஓவரால் இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8.26 mm வருது. ஸோ கொஞ்சம் திக்னஸ் அதிகமான ஃபோன் தான் இது. ஸோ அடுத்து இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 193 கிராம் வருது. ஏன்னா 193 கிராம் இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பெருசாக ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை. இந்த ஃபோனோட வாட்டர் அண்ட் டஸ்ட்டுக்கான IP ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது IP52 ரேட்டிங்கோட வருது. ஸோ சின்ன சாரல் மலைக்கெல்லாம் இது ஒன்றும் பண்ணாது. ஸோ அடுத்து ஃபோனோட ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது சைடு அண்ட் டாப்லையும் நல்ல திக்கான பெசல்ஸ் தான் இருக்குது. பாட்டம் பெசல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பட்ஜெட் ஃபோன் இதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது 6.88 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் இது. அண்ட் இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 720x1640 பிக்சல்ஸ். ஆப்வியஸாக இந்த ப்ரைஸுக்கு இந்த டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷனோட தான் வருது. ஸோ இந்த டிஸ்பிளேயோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டல் அண்ட் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ரீடபிலிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது இண்டோரில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்டோர்லேயே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் டேரெக்டாக சூரிய ஒளி படும் பொழுது இந்த ஸ்க்ரீன் ரிஃப்ளெக்டிவாக இருக்கிறதுனால அதில் இருக்கிறத படிக்கிறத யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன தான் இந்த ஃபோன் என்ட்ரி லெவல் ஃபோனாக இருந்தாலும் இதுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் தான். ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஸ்க்ராலிங் அனிமேஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. கூடவே இந்த டிஸ்பிளேவை போக்கோ கமிட் பண்ண மாதிரி ஈரமான கையில் யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஓவராலாக இது ஓரளவுக்கு பெரிய சைஸ்லான ஸ்க்ரீன். யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். என்ன இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்லாம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்காது. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்து இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூனிசாக்கோட T7250 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரை பழைய ஸ்னாப்ட்ராகன் 600 சீரிஸ் ப்ராசர் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனோட டே டு டே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கால்ஸ், மெசேஜஸ், வாட்ஸ்அப், யூடியூப்னு 3-4 ஆப் ரன் பண்ணும்பொழுது மல்டி டாஸ்கிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதுவே ஆப்ஸ் அதிகமாக ரன் பண்ணும்பொழுது ஆப்பை ஸ்விட்ச் பண்ணுற சமயத்தில் ஒன்று ஆப் ரெஃப்ரெஷ் ஆயிடுது, இல்லை ஆப்பை கில் பண்ணிடுது. ஸோ பேசிக்கான ஒரு 3-4 ஆப் ஒரே சமயத்தில் ரன் பண்ணுறதுக்கு தான் ஏற்றதாக இருக்கும். அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. இது UFS விட டெஃபினட்டாக ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப் அனிமேஷன், கேமராவோட ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்பிளான கேண்டி கிரஷ், சர்ஃபேஸ் சர்ஃப் மாதிரியான கேம்ஸை ஈஸியாக ரன் பண்ணிடுது. பட் BGMI மாதிரியான ஹை இன்டென்சிவான கேமை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்க தேவையில்லை. ஸோ அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபோனில் 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம். அந்த சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி. ஸோ இதோட சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 0 to 100 ஆயிருக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்போ இது கரண்ட் லீக்லேயே இல்லாமல் சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸில் வர காம்படேட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 20 வாட் சார்ஜராவது கொடுத்துருக்கலாம்.
ஸோ இந்த ஃபோன் சார்ஜ் நிற்குன்னு பார்க்குறப்போ 1 டேக்கு தாராளமாக சார்ஜ் நிற்கிது, 1.5 days வரைக்கும் தாங்கும். பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஆனில் இருக்கிறப்போ சார்ஜ் கொஞ்சம் வேகமாகவே தீருது. ஸோ அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸே கிடைக்குது. என்னதான் இது போக்கோ ஃபோனாக இருந்தாலும் MIUI HyperOS மாதிரியான எந்த ஸ்கின்னும் இல்லாமல் க்ளீனான ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன். இதில் அவங்களோட UI மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது இந்த ஃபோனுக்கு இன்னும் ஹெவியாகி இன்னும் இந்த ஃபோன் ஸ்லோவாயிரும் அப்படிங்கிறதுனால வெனிலா ஃப்ளேவர்லான ஆண்ட்ராய்டே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஸ்னு பார்க்கும்பொழுது எம்ஐயோட டைலர் மாதிரியான ஆப்ஸ் கூடவே வருது. கூடவே ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, ஸ்னாப்சாட், லிங்க்டின் மாதிரியான 4 பிளாட்வேர் ஆப்ஸ் இருக்குது. இந்த பிளாட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ட்ரி லெவல் ஃபோன், அதனால இதில் பிளாட்வேர் இருக்கிறது எதிர்பார்த்தது தான். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது போக்கோ இந்த ஃபோனுக்கு 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை கமிட் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுங்கிறது ஓகே, பட் ஆண்ட்ராய்டு அப்டேட் க்ளீன் OS தான். ஸோ 3 வருஷத்துக்காவது கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஓவராலாக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஸ்கின்னும் இல்லாமல் க்ளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்லாவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டியூவல் சிம் அண்ட் டெடிகேட்டடாக மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஸ்லாட்டில் 2 GB வரைக்குமான கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 4G சிம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், 5G கிடையாது. ஸோ 5Gயில் வர அல்ட்ரா ஃபாஸ்ட்டான டவுன்லோட் ஸ்பீட் இதில் மிஸ் ஆகுது. அண்ட் கால் குவாலிட்டி, இயர்ஃபோன் அண்ட் லவுட் ஸ்பீக்கர் ரெண்டுலேயுமே நல்லா இருக்குது. இருந்தாலும் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுக்காததுனால நாய்ஸியான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இதோட கால் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக இருக்கும். அண்ட் எம்ஐயோட டைலர் ஆப் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணாமையே கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கால் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது வைஃபைலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி வோல்டேஜ்க்கு கால் சேஞ்ச் ஆகும்பொழுது சில டைம் கால் டிஸ்கனெக்ஷன் இருந்துச்சு. மற்றபடி கால் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஸ்பீக்கருமே ஃபோனோட டாப்பில் தான் இருக்குது. அதாவது இயர் பீஸும் ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகுது, கூடவே டாப்பில் இன்னொரு ஸ்பீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸோட லவுட்னஸ் நல்லாவே இருக்குது, பட் கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ஃபோனோட பாட்டமில் ஒயர்டு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் மாதிரியான விஷயம் பேக்கில் இருக்குது. அண்ட் இந்த கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ திக்னஸான ஃபோனில் இந்த கேமரா பம்பை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதை சுற்றிலையும் கோல்டன் கலரான ஒரு ரிங் மாதிரியான ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. லுக் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸ்டில் இதில் பேக்கில் இருக்கிற 32 மெகாபிக்சல் தான் மெயின் கேமரா. அண்ட் கீழே இருக்கிறது ஆக்சிலரி சென்சர், அதாவது ஒரு டெப் சென்சர் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த ஆக்சிலரி சென்சரை கவர் பண்ணிட்டாலும் வர அவுட்புட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த 32 மெகாபிக்சல் மெயின் கேமரா எடுக்கிற ஃபோட்டோவில் அடுத்தடுத்து எடுக்கிற ஃபோட்டோவிலே கலர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லை. அண்ட் இந்த 32 மெகாபிக்சல் கேமரா பயன்படுத்தி சப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் ஓவர் சேச்சுரேட் ஆகிற மாதிரி பேக்ரவுண்ட் கலரே சேர்த்து சப்ஜெக்டோட ஸ்கின்னுக்கும் ஓவர் சேச்சுரேட் ஆயிடுது. ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவில் ஸ்கின் ஸ்மூத்தன் ஆகிறது இல்லை, பட் பர்ஃபெக்டான டீட்டெயில் எதுவும் கிடைக்காம டல்லான ஒரு அவுட்புட் கிடைக்குது. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எட்ஜஸை ப்ரஷ் பண்ணிவிட்டு பிளண்ட் பண்ண மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்குது. வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையும் 1080p வீடியோ 30 fps எடுக்க முடியும். பெரிய கிளாரிட்டியாக டீட்டெயிலான வீடியோஸ் கிடைக்காது. ஓவராலாக இந்த கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பேசிக்கான யூஸுக்கான கேமரா, ரொம்ப பர்ஃபெக்டான ஷார்ட்ஸ் எல்லாம் இதில் எடுக்க முடியாது. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிற வேரியண்ட் 6500 ரூபா. அதுவே 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி இருக்கிற வேரியண்ட் 7500 ரூபா வருது. இதுவே ஏர்டெல் சிம் லாக் ரோடு இருக்கிற டிவைஸாக இருந்தால் 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிற வேரியண்ட் 6000 ரூபாய்க்கே கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள். நீங்கள் பார்க்குறக்கும் வாங்குறதுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்மகிட்ட இருக்கிற பிளாக் கலர் தவிர ப்ளூ, கோல்டுன்னு 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிள். ஸோ ஃபைனலி இந்த ஃபோன் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, அல்லது ஃபியூச்சர் ஃபோன்லேருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க, வயசானவங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கி தரலாம், கண்டிப்பாக சூட் ஆகும். மற்றபடி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வச்சுக்கிறீங்கன்னா இது அப்கிரேடெல்லாம் கிடையாது. நீங்கள் 5G இருக்கிற வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஃபோனை பற்றி பர்டிகுலராக டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.